அப்பா வேலை விட்டு வந்துட்டாங்கன்னொடனே வேகமாக ஓடி போய் பாசத்தோட கதவு திறந்துட்டு இருக்காங்க. நான் வந்து பூஜையில் இருக்கேனா எந்திரிச்சு வந்து திறக்க மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு பாப்பா ரொம்ப டோர் ஓப்பன் பண்ணதுனால மேலே லாக் போடுறது சாவி வச்சு போட்டுறதுன்னு இப்போ வழக்கப்படுத்தியாச்சு. அம்மா சாமி கும்பிட்டுருக்கா, சாமி கும்பிடுன்னு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தா பேக்கை கூட கழட்டி வைக்க விடாமல் 5:30க்குள்ளே பூஜை ஒர்க்கு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு தான். டீ குடிக்கிறதுக்கு போயிருந்தோம்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நீங்கள் நம்பாட்டாலும் அங்கே அதுதான் நடந்தது. ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து யூஎஸ் போகிறாங்க ஃபேமிலியோடங்கிறதுனால சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். கோயம்புத்தூர்லேருந்து அவங்க இங்கே தான் ஃப்ளைட்டுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களா. சரி ஓகே, அப்போ நம்ம சென்ட் ஆஃப் பண்ணுவோமேன்னு போயிருந்தோம். நாங்கள் ரீச் ஆகிட்டோம், பட் அவங்க ரீச் ஆகலை. சரி ஓகேவா டீ குடிக்க போகணும்னு சொல்லி போயிருந்தாங்க. வீட்டில எல்லாம் நமக்கு வந்து டீ காஃபிலாம் கொடுக்க மாட்டோமா, கஞ்சி சத்துமாவு அந்த மாதிரி மட்டும் தான். ஸோ வெளி இடங்களுக்கு வரும்போது அப்பாவை ஐஸ் வச்சு குடிக்கிறதே நமக்கு வேலையாக போச்சு. பாசத்தோட குடின்னு சொல்லலை, அவங்க வச்சிருக்கிற டீ காலி ஆயிடுச்சுன்னா என்னோடைய டீயை நான் காட்டி காட்டி வெறுப்பேற்றுவேனா, அதனால தான் அவள் குடின்னு சொல்லிட்டு இருக்கிறா. நாங்கள் டீயெல்லாம் குடிச்சிட்டு போகிறதுக்குள்ள அவங்க வந்து செக்இன் பண்ணிட்டாங்க. தள்ளி நின்று தான் பை சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ சொல்லுங்கள், டீ குடிக்க தானே ஏர்போர்ட் போயிருந்தோம்.